Global Talk. அன்புள்ள நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணித்தியாலங்களுக்குள் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கும் முக்கியமான செய்திகளுடைய தொகுப்புகளை இப்போது பார்க்க போகிறோம். இந்த வகையில் தற்போது ஒரு செய்தி கிடைக்கின்றது. அந்த செய்தி பிபிசியிலிருந்து வெளிவந்த செய்தியாகத்தான் குறிப்பிடப்படுகின்றது. ஹோர்மோஸ் நீரிணைக்கு அருகாமையில் தெற்காசியா நாடுகளைச் சேர்ந்த பல கப்பல்கள் ஈரானுடைய ஏவுகணை தாக்குதலினால் சேதத்துக்கு உள்ளாகியுள்ளது. சில கப்பல்கள் மூழ்கி கொண்டிருப்பதாகவும் பல மாலுமிகள் உயிரிழந்ததாகவும் இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது. குறிப்பாக இலங்கை, இந்தியா, பங்களாதேஷை சேர்ந்த பல பேர் இவற்றில் கொல்லப்பட்டதாகவும் இந்த செய்தி குறிப்பிடுகிறது. இந்த வகையில் இந்த தாக்குதலை ஈரான் தான் செய்தது என்று சில ஊடகங்கள் கோடிட்டு காட்டுகின்றது. ஆனால் இந்த செய்தி பற்றிய இன்னும் பூரணமான தகவல் இன்னும் வெளிவரவில்லை. இருந்தாலும் இந்த செய்தியை பற்றி நான் குறிப்பாக பேச விரும்புவது என்னவென்றால், இதற்கு முன்னாலும் உங்களுக்கு தெரியும், ஈரானை பொறுத்தவரையில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் இந்த இரண்டு நாடுகளுக்கு ஆதரவான கப்பல்களை, அதாவது அவர்களுக்கு மசகு எண்ணெய் சப்ளை பண்ற கப்பல்களை மாத்திரம்தான் தடுத்து வந்தது. ஏனைய நாட்டு கப்பல்களுக்கு சுதந்திரமாக கப்பலுக்கான கட்டணத்தை செலுத்திவிட்டு ஹோர்மோஸ் ஊடாக சென்று மசகு எண்ணெயை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகளை ஈரான் வழங்கி வந்தது. ஆனால் அவ்வாறு வந்து செல்லும் கப்பல்களுக்கு அமெரிக்காவோ, இஸ்ரேலோ அல்லது அவர்களுடைய ஆதரவாளர்களோ தாக்குதல் நடத்திவிட்டு ஈரானுடைய தலையில் வைத்து விடுவாங்க என்கிற ஒரு யூகம் அவ்வப்போது சில ஊடகங்களால் வெளியிடப்பட்டுத்தான் வந்தது. அந்த வகையிலே தற்போது நடைபெற்ற தாக்குதல், அதாவது தாக்குதல் நடைபெற்றிருந்தால் இது இவ்வாறான ஒரு சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. இவ்வளவு நாளும் ஈரான் செய்யாத வேலையை ஏன் இன்று செய்தார்கள் என்று ஒரு கேள்வி எங்களுக்குள் கேட்கத்தான் செய்கிறது. இதேவேளை அந்த செய்தி தொகுப்புடைய இறுதியில் சொல்லப்படுவது, உலக நாடுகளுக்கு எதிராக இந்த ஈரான் அடிப்படையே இல்லாத இவ்வாறான தாக்குதல்களை செய்து வருவதால நீங்க அனைவரும் ஒன்று திரள வேண்டும், ஈரானுக்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்ள அமெரிக்கா, இஸ்ரேலோடு இணைந்து செயற்பட வேண்டும் என்ற ஒரு அறைகூவல் எழுப்பப்பட்டிருக்கின்றதாகவும் இந்த செய்தி குறிப்பிடுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த செய்தியின் உண்மைத்தன்மை மிக மிக விரைவில் கிடைக்கும். அடுத்தது, ஈரானை தரை வழியாக தாக்க சுமார் 10,000 துருப்புக்களை அமெரிக்கா அனுப்பப் போவதாக அமெரிக்கா பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. இந்த செய்தியை வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜர்னல் தான் கோடிட்டு காட்டுகின்றது. குறிப்பாக எண்ணெய் வளம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த தீவில் தரை வழியாக இறங்குவதற்கான முயற்சிகளை அமெரிக்கா மேற்கொள்ளப் போவதாக இந்த செய்தி தெரிவிக்கின்றது. அமெரிக்காவோ இஸ்ரேலோ இது அதாவது ஈரான் என்பது வெனிசுலாவும் அல்ல, ஆப்கானிஸ்தானும் அல்ல, ஈராக்கும் அல்ல என்பதை ஈரானுடைய பூமியில் இறங்கும் போது புரிந்து கொள்வார்கள். இதேவேளை ஈரானிய கடற்பரப்புக்குள் ஆளில்லாத படகுகளை செலுத்தி ஈரானுடைய போர்ப்படகுகளை அழிக்கின்ற வேளையில் அமெரிக்கா ஈடுபட்டு தோல்வியடைந்துள்ளதாகவும் செய்திகள் கிடைக்கின்றது. பல ஆளில்லாத அமெரிக்காவுடைய போர்ப்படகுகள் ஈரானால் கடலுக்குள் மூழ்கடிக்கப்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த வகையிலே நான் மேற்கூறியது போல ஈரானுடைய அந்த தீவு, எந்த தீவு அதிக பெட்ரோல் இருக்கும் கார்க் தீவை கைப்பற்றுவதற்காக அமெரிக்க படைகள் தயாராகி கொண்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்தாலும் ஈரான் அந்த தீவு உட்பட முழு ஈரானின் நிலப்பரப்பையும் பாதுகாப்பதற்காக சுமார் 10 லட்சம் 1 மில்லியன் படை வீரர்கள் முதல் கட்டமாக ஈரான் தயார் நிலையில் வைத்துள்ளதாகவும் செய்திகள் கிடைக்கின்றது. மற்றும் சகோதரர்களே, ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராச்சி ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். அதாவது, சர்வதேச நாடுகளில் எமக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கும் முதல் நாடு ஆப்கானிஸ்தான் என்று அப்பாஸ் அராச்சி கூறிய செய்தியும் பார்க்க கிடைக்கும். இதேவேளை தமது வீட்டு கூரை தீப்பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது, இந்த வேளையில் அடுத்தவன் வீட்டு கூரைக்கு சென்று தீயிலிருந்து பாதுகாக்க ஐடியா கொடுக்கிறானாம். அதுபோல ஒரு செய்தி வந்துள்ளது. அதாவது, உக்ரைன் ஜனாதிபதி இன்று மத்திய கிழக்குக்கு வந்துள்ளார். குறிப்பாக சவுதி அரேபியா, கத்தார் போன்ற நாடுகளுக்கு விஜயம் செய்துள்ளார். தற்போது சவுதி அரேபியாவில் உள்ளார். சவுதி அரேபியா சொல்வது மத்திய கிழக்கு நிலைமையும் உக்ரைனுடைய விவகாரத்தையும் பேசுவதற்காக மத்திய கிழக்குக்கு வந்திருக்கிறாராம். இந்த நிலைமையை பார்த்து புட்டின் நிச்சயமாக வாய் விட்டு சிரிப்பார். அவர் வந்திருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? ரஷ்யா உக்ரைன் மீது ஏவிய ட்ரோன்கள் எல்லாம் ஈரானுடைய ட்ரோன்கள். இந்த ஈரானுடைய ட்ரோன்கள் அதிகமானவற்றை நாங்கள் வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தினோம், அதாவது முறியடித்தோம். ஆகவே மத்திய கிழக்குக்கு தாக்கப்படும் ஈரானுடைய ட்ரோன்களை இந்த உக்ரைன் வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தும் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான உக்ரைன் ராணுவ வீரர்களை தற்போது சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார், UAE போன்ற நாடுகளில் உக்ரைன் இறக்கப் போகின்றார்கள். அவற்றில் ஒரு தொகுதியினர் தற்போது சவுதி அரேபியாவில் தற்போது தரை இறங்கியுள்ளதாக செய்திகள் குறிப்பிடுகிறது. இந்த வகையில சல்மான் ஜெலன்ஸ்கியை ரொம்ப மகிழ்ச்சியா கை கொடுத்து வரவேற்கும் காட்சிகள் அரபு ஊடகங்களை வெளியாகி கொண்டிருக்கிறது. பார்ப்போமே, இவர் ஈரானுடைய ட்ரோன்களை தடுத்து நிறுத்தி அரபிகள்
சக்திகளுடைய ஆட்சிகளை எப்படி பாதுகாத்து கொடுக்க போறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வகையில் நேற்று இரவுல இருந்து இதுவரையும் ஈரான் இஸ்ரேல் மீது எப்படியான தாக்குதலை நடத்திக்கு சொல்லி சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். இந்த வகையில் நேற்று திமோனாங்கிறது இஸ்ரேலுடைய அணு ஆயுதங்கள் உள்ள பகுதி. இதன் மீது, அதாவது இதன் பகுதிக்கு அண்மையில் உள்ள ஜோரான் என்று சொல்ற ஒரு பகுதி மீது கடந்த 24 மணித்தியாலத்துக்குள்ள 5 ஏவுகணைகள் வீசப்பட்டதாம். அவற்றில் 4 முறியடிக்கப்பட்டதாகவும் 1 மிக சரியான இலக்கை தாக்கி உள்ளதாகவும் இந்த செய்தி குறிப்பிடுகிறது. அடுத்தது 24 மணித்தியாலத்துக்குள்ள குவைத்துடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் சவுதி அரேபியாவுடைய கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள எண்ணெய் வசதிகள் மீது ஈரானுடைய ட்ரோன் தாக்குதல் வெற்றிகரமாக அமைந்துள்ளது என தகவல்கள் கிடைக்கின்றது. இது அல்லாம வேறு என்ன நடந்துக்குதுன்னு சொன்னா, இஸ்ரேலுடைய ஈலாத் மீது ஈரான் அபார தாக்குதலை தொடுத்ததாக தற்போது அரபிய ஊடகங்கள் இஸ்ரேலில் இருந்து தகவல்களை பெற்றுள்ளது. இந்த வகையிலே நேற்று 27ஆம் தேதி இரவு இஸ்ரேலுடைய தெற்கு பகுதியில் அமைந்துள்ள ஈலாத் மீது குண்டு மலைகளை பொழிந்துள்ளது. அதாவது கிளாஸ்டர் வகை குண்டுகளை இந்த நகரத்தின் மீது அடித்தது என்று சொல்ல முடியாது, சொரிந்ததாக, அதாவது மலை துளிகள் போல் கொட்டியதாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது. இந்த வகையிலே இந்த ஈலாத் என்று சொல்ற பகுதியில ஷஹ்மோத் என்கிற ஒரு பகுதி காணப்படுவதாம். அதுல பெரும் தொகையான பொதுமக்கள் வாழ்ற பகுதி. இஸ்ரேலுடைய ஏனைய பகுதிகளில் வாழ்கின்ற பொதுமக்கள் பாதுகாப்பாக வாழ முடியும் என்று சொல்லி இந்த ஈலாதுடைய ஷஹ்மோதுக்கு அதிகமான மக்கள் குடியேறியுள்ளார்கள். அதனால இந்த பகுதி மிகவும் மக்கள் அடர்த்தி உள்ள பகுதியாக குறிப்பிடப்படுகின்றது. வகையில வளமைக்கு மாற்றமாக இந்த ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல் கிளாஸ்டர் வகை அதிக குண்டுகளை இந்த ஈலாத் நகரத்தின் மீது ஈரான் சொரிந்துள்ளது, கொட்டியுள்ளது என்ற தகவல் வருகிறது. அதாவது அங்கிருந்தவர் இந்த செய்தி நிறுவனத்துக்கு ரகசியமாக வழங்கிய தகவல்களை பற்றி இந்த அரபிய ஊடகம் குறிப்பிடுகிறது. நாங்கள் வானத்தை பார்த்த போது வளிமண்டலமோ செந்நிற கலருக்கு ஒளி மாறியது. அந்த அளவு நேற்று இரவு ஈரானிலிருந்து ஈலாதை நோக்கி ஏவுகணைகள் வந்ததையும் அவை வளிமண்டலத்திலே பிளவுபட்டு சிறிய சிறிய வெடிபொருட்களாக இந்த நகரங்களில் விழுந்ததை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். இது பல நிமிடங்கள் இரவு மனதை உருக்கும் நிகழ்ச்சியாக இருந்தது. ஒரு பரந்த நிலப்பரப்பை ஒரு குறுகிய நேரத்தில் இந்த ஏவுகணை தாக்குதல் சுற்றி வளைத்தது என்று அவர் விவரிக்கின்றார். அதாவது கிளாஸ்டர் கொண்டு வரும்போது அவை விசிறப்படுகின்றது. அதனால் ஒரு குறிப்பிட்ட இடம் தாக்கப்படாமல் பல இடங்களில் சிதறி சென்று வெடிக்கும் நிகழ்ச்சியை தான் இவர் இப்படி விளக்கப்படுத்துகின்றார். மேலும் இது சம்பந்தமாக அங்கிருந்த ஒரு அதிகாரியுடைய வாக்குமூலம் நேற்று ஈலாதுடைய ஷஹ்மோத் என்கிற பகுதி மூச்சு திணற செய்ததாகவும், மார்ச் மாதம் 2ஆம் தேதியும் இதே நகரத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. ஆனால் அதை இந்த தாக்குதலோடு ஒப்பிட முடியாது. நேற்று அதிகாலை 27ஆம் தேதி நடந்த இந்த தாக்குதல் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை தோற்றுவித்தது என்று குறிப்பிடுகின்றார். இந்த தாக்குதலில் ஷஹ்மாத் பகுதியும் அதனை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகளும் கட்டிடங்கள் எல்லாம் தீப்பிடித்தும் இடிந்தும் விழுந்தது. மீட்பு பணிகள் தாக்குதல் முடிந்து அந்த பகுதியில் மிகவும் ஒரு போராட்டமாக மாறியது. அதாவது தீமலை ஈலாதில் பறந்திருந்தது என்றும் ஒரு கொடுமையான இரவு என்றும் அதனை பார்த்தவர்கள் இந்த செய்தியை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த வகையிலே ஈரான் வழங்கிய இந்த தாக்குதல் இவ்வளவு தூரம் பாரதூரமாக நடந்தும் எல்லா ஊடகங்களிலும் இவை விவரிக்கப்படாமல் இருக்க காரணம், ஒன்று, இஸ்ரேல் அவற்றை மூடிவிட்டது, அதாவது தணிக்கை செய்துவிட்டது, மானம் கௌரவம் பிரச்சனை. அடுத்தது ஈரானும் அதனை என்ன செய்துவிட்டது, பெரிதாக பேசவில்லை. நடந்தது என்ன, பொதுமக்கள் வாழ்ந்த இடங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் ஈரானும் இதனை பற்றி பெரிதாக பேசவில்லை. ஈலாத் மீது தாக்குதல் நடந்தது, அவ்வளவுதான். அதனை மேல்வாரியாக ஈரான் வெளியிட்டிருந்தது. ஆனால் அதற்குள்ளே நடந்த கொடூர கதைகளை இங்குள்ளவர்கள் வெளிப்படுத்திய போதுதான் அது எப்படி இருந்தது என்கிறது புரிகிறது. இதை பார்க்கும் போது சகோதரர்களே, இதை கேட்கும் போது நமக்கு காசாவுடைய ஞாபகம் வருகிறது சகோதரர்களே. என்ன கொடுமை, மக்கள் உயிரோடு தீயில் கொளுத்தப்பட்டது நமக்கு ஞாபகம் வருகிறது. சரி, ஏன் ஈரான் இப்படி ஒரு தாக்குதலை செய்தார்கள் என்று கேட்டால், சில நாட்களுக்கு முன் ஈரான் அறிவித்திருந்தது, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஈரான் குறிப்பிட்டிருந்தது, கண்ணுக்கு கண் என்ற இஸ்ரேலுக்கான அடி இத்தோடு முடிந்துவிட்டது. இனி கண்ணுக்கு தலை என்பது ஈரான் ஊடக பேச்சாளர் கடுமையாக பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதாவது இது அலி லாரிஜானி கொலை செய்யப்பட்ட போது ஈரான் இந்த தகவலை பேசியிருந்தது. இந்த தருணத்தில் இப்படியான சம்பவங்கள் நடக்கும் போது ஈரானில் ஏதோ ஒரு பகுதியில் நிச்சயம் குடியிருப்புகள் தாக்கப்பட்டு மக்கள் கொடூரமாக இறந்திருக்க வேண்டும். இவற்றுக்கான பதிலடியாக கூட இது இருக்க முடியும் என்பதுதான் நமது ஒரு யூகம். இந்த வகையில் சகோதரர்களே, இந்த விஷயத்தை மேலும் சொல்ல போனா, ஆயிரக்கணக்கான மக்கள் தற்போது ஈலாதுடைய இலக்கில் பங்கருக்குள் அதிகமானவர்கள் குவிந்து இருப்பதாகவும், இன்னும் ஆயிரக்கணக்கானோர் அந்த இடத்தை விட்டு வெளியேற முயற்சி செய்வதாகவும் தகவல்கள் குறிப்பிடுகின்றது. இந்த வகையிலே இரவு முழுவதும் இடைவிடாது ஆங்காங்கே வெடிப்பு சத்தங்கள் கேட்ட வண்ணமே ஒரு பயங்கரமான நிலை நேற்று ஈலாதில் காணப்பட்டது என்றும் செய்திகள் விவரிக்கின்றது. இந்த வகையில் காயமடைந்தவர்களை வெளியேற்றுவதில் முழுமையான இயலாமை நிலவுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. அதாவது நேற்று இரவு நடந்த தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதலின் போது
வெடிக்காத ஏவுகணை வெடிப்பொருட்கள் பிரதான வீதிகளில் கூட சிதறி கிடப்பதனால் தாக்குதலில் காயப்பட்டவர்களை வெளியேற்றுவதில் மிகப்பெரியதொரு சவாலை இஸ்ரேல் எதிர்நோக்குவதாக இந்த செய்திகள் விவரிக்கின்றது. இதனைத் தொடர்ந்து ஈரானுடைய புரட்சிகர காவற்படை தலைமையகம் ஒரு முக்கியமான செய்தியை ஈலாத் மக்களுக்கு வெளியிட்டுள்ளது. அதாவது ஈலாத் நகரம் எங்கும் பரவ செய்துள்ளது. ஈலாத் நகரத்தில் உள்ள குடியிருப்பு கட்டிடங்களிலிருந்து உடனடியாக வெளியேறி திறந்த பாலைவன பகுதிகளை நோக்கி ஓடிச் செல்லுமாறு பொதுமக்களையும் குடியேற்ற வாசிகளையும் IRGC ஒரு பவரான செய்தியை அவர்களுக்கு அனுப்பியுள்ளது. இவையெல்லாம் இஸ்ரேலுக்கு மிக பெரிய அவமானத்தை ஏற்படுத்தியிருப்பதால் இந்த செய்தி இதுவரையும் வெளியிடப்படாது மிக ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. அந்த அளவு சென்சர் பண்ணிக்கிறாங்க சகோதரர்களே, தணிக்கை செய்யப்பட்டுள்ளது. அரசாங்கம் தருகிற செய்திகளை மாத்திரமே அரச ஊடகங்களிலும் தனியார் ஊடகங்களிலும் வெளியிடப்படுகின்றது. ஆகவே இந்த ஊடகங்கள் எல்லாம் தற்போது அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வமான வெளியீடுகளை மாத்திரமே நம்பி இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதாவது ஜனநாயகம் இங்கு மறுக்கப்படுகிறது. பத்திரிகை சுதந்திரம் என்பது இல்லாதொழிக்கப்படுகிறது. இதனை மையமாக கொண்டு அமெரிக்காவில் நியூயார்க் டைம்ஸ் பிரபலமான செய்தி நிறுவனம் இது எங்களுக்கு வரும் செய்திகளை முழுமையாக வெளியிட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது என்று கூறி அமெரிக்காவுடைய பாதுகாப்பு மையத்தின் மீது, அதாவது பென்டகன் மீது வழக்கு தொடர்ந்துள்ளார்கள் என்ற செய்தியும் இன்று கிடைக்கப்பெற்றுள்ளது. சகோதரர்களே, இந்த அளவு இஸ்ரேலிலும் அமெரிக்காவிலும் கடுமையான கட்டுப்பாடுகள் பத்திரிகை ஊடகங்கள் மீது விதிக்கப்பட்டிருப்பதால் இது போன்ற செய்திகள் வெளிப்படையாகவே கிடைப்பதில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த வகையிலே சகோதரர்களே, இந்த ஈலாத் நகரத்தின் மீது இப்படி ஒரு பாரிய தாக்குதலை மேற்கொண்ட ஈரான் இத்தோடு இதனை முடிக்கவில்லை. இப்போது மீதப்பட்டிருக்கும் மக்களே உடனடியாக கிளம்பி போயிருங்க அப்படின்னு ஒரு தகவலை அனுப்பி போட்டு இன்னொரு முக்கியமான தகவலையும் அந்த பிரதேசத்தில் உள்ள ராணுவம் மற்றும் பொதுமக்களுக்கு IRGC அனுப்பி வைத்துள்ளது. அது என்ன செய்தி தெரியுமா? இந்த ஒரு உயிருள்ள விஷயங்களும் விட்டு வைக்காத நிலையில் நாங்கள் நகரத்தை துடைத்தெறிய போகிறோம். அதாவது ஈலாத்தை துடைத்தெறிய போகிறோம். அடுத்த கட்டமாக மிகப்பெரிய ஏவுகணை அலை இந்த நகரத்தை குறிவைத்து முழுமையாக அழிக்கப்பட உள்ளது என்ற முன்னறிவிப்பும் தற்போது அந்த நகரத்துக்கு வழங்கப்பட்டதாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது. எனவே இதனை தொடர்ந்து இதனை வெளியே சொல்ல முடியாமல் இஸ்ரேலிய அரசாங்கமோ இப்படியான செய்திகளை வெளியிடுகிறது. அதாவது ஈரான் தடை செய்யப்பட்ட கிளாஸ்டர் வகை குண்டுகளான ஏவுகணைகளை பயன்படுத்துகிறது, அநியாயமாக பொதுமக்களை குறிவைக்கின்றது என்று இஸ்ரேல் வெளியிட்டு வருகின்ற செய்திகளுடைய பின்னணியே இந்த முக்கிய சம்பவம் என்று நமக்கு புரிய கிடைக்கின்றது அல்லவா? சரி சகோதரர்களே, மீண்டும் முக்கியமான செய்திகளோடு இறைவன் நாடினால் மறுபடியும் சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.